சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன படிக்கலாம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. +2 முடித்த மாணவர்கள் பொறியியல் கலந்தாய்வை எதிர்கொள்வது எப்படி, எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது, எந்த கல்லூரியில் சேர்ந்து பயிலுவது, அதற்கேற்ப வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், இப்படி பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஆலோசனை வழங்குவதுதான் என்ன படிக்கலாம் நிகழ்ச்சியின் நோக்கமே. தினமும் ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து அந்த துறை சார்ந்த கல்வியாளர்கள் மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் வழங்குவார்கள். அந்த வகையில் இன்று என்ன படிக்கலாம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் பாடப்பிரிவு BE கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் குறித்த உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஆலோசனை வழங்குவதற்காக நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் கெமிக்கல் இன்ஜினியரிங் துறை தலைவர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் என்றால் என்ன, மாணவர்கள் எதற்காக இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நினைக்கிறீங்க? கெமிக்கல் இன்ஜினியரிங்கிறது ஒரு கோர் இன்ஜினியரிங். மொத்தமாக இப்போ சமீபத்தில் ஒரு 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஃபீல்டுன்றது ஒரு டெவலப்டு ஃபீல்டு. ஆனால் கெமிக்கல் இன்ஜினியரிங்கிறது ஒரு கோர் ஃபீல்டுன்றதுனால காலத்துக்கும் இருக்க போகிற இண்டஸ்ட்ரி, இனி வரும் காலத்துலேயும் இந்த இண்டஸ்ட்ரி கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க. இதுக்குன்னு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சுட்டு தான் இருக்கும். இதுக்கு தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. அதனால் மாணவர்கள் இப்போ கடந்த ஒரு பல வருடங்களாக மாணவர்கள் இந்த துறையை அதிகப்படியாக தேர்ந்தெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நிறையா பேர் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரி. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த எங்கள் துறைக்கு பார்த்திங்கன்னா நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, விரும்பி படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் கோர் கோர்சஸில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் வரும்னு சொன்னீங்க. ஆனால் மாணவர்கள் மத்தியில் அதிகமாக பிரபலம் அடைஞ்சிருக்கிறது ECE, EEE, IT இந்த மாதிரியான பாடப்பிரிவுகள் தான் ரொம்ப பிரபலமாக இருக்குது. இந்த கோர்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் குறித்த விழிப்புணர்வு அவர்களுக்கு இல்லையா? இருக்குது. கொஞ்சம் சில மாணவர்களுக்கு அந்த மாதிரி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம். இதை மாதிரி இப்போ கல்வியாளர்கிட்ட கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கலாம். இதை மாதிரி ஆட்கள்கிட்ட, எங்களை மாதிரி ஆட்கள் துறை தலைவர்கிட்டலாம் கேட்குறப்ப கொஞ்சம் அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்களேன்றதுனால சிலவங்க இந்த ஐடி ஃபீல்டை மட்டும்தான் சூஸ் பண்ணுறாங்க. எங்கள் துறைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இப்போ மக்கள் மத்தியில் இப்போ தெரிய வருது. எல்லாருமே ஒரே ஃபீல்டை சூஸ் பண்ண முடியாது. வேலைவாய்ப்புகள்ன்றது அதுக்குன்னு லிமிட்டட் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 10 வருடங்களாக பார்த்திங்கன்னா இந்த கோர் இன்ஜினியரிங்க்கு எல்லோரும் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடி ஃபீல்டு மட்டும்தான் வேலைன்னு இல்லை. ஏன்னா அங்கே கொடுக்குற அதே வேலையை தான் இங்கேயும் வேறு மாதிரி பண்ணணும். அதனால் இப்போ எல்லாருமே சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க, ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர். வணக்கம், என்ன படிக்கலாம்? ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து அழைக்கிறீங்க? மேடம், இது பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் கேள்வி கேளுங்க. மேடம், நான் +2ல கம்மி மார்க் தான். என் பேர் 730 மார்க் தான் மேம். கட் ஆஃப் 130 வருது. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கலான்னு இருக்கேன். கவுன்சிலிங் போட்டுருக்கேன் மேடம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலான்னு இருக்காரு, கிடைக்குமான்னு கேட்குறாரு சார். இந்த கட் ஆஃப்க்கு நீங்கள் எந்த மாதிரி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி காலேஜில் கிடைக்குங்க. இந்த கட் ஆஃப் கம்மி அதிகமானல உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும்னு ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, நீங்கள் இப்போ ஸ்கூல் படிக்கிறப்ப எந்த மாதிரி சப்ஜெக்டில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வருது. இப்போ சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கெமிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கெமிக்கல் டெக்னாலஜின்றத கோர்ஸ் படிக்கலாம். அதனுடைய அட்வான்ஸ் தான் கெமிஸ்ட்ரி படிக்கிறனுடைய அட்வான்ஸ் தான் கெமிக்கல் இன்ஜினியரிங்னுவாங்க. அது மாதிரி எது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போ மெக்கானிக்கல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் மெக்கானிக்கல் படிக்கலாம். இல்லைன்னா கெமிக்கல் விருப்பம் இருக்குது, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சேராமல் எது உங்களுக்கு விருப்பமாக இருக்குதோ அதை சூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்த நேயர். வணக்கம், என்ன படிக்கலாம்? வணக்கம். வணக்கம், தொடர்பில் இருக்கீங்க. உங்க பெயர் எங்கேருந்து அழைக்கிறீங்க? அக்ஷய், கேரளால இருந்து. சொல்லுங்க. பாலக்காடுல இருந்து. உங்க கேள்வி கேளுங்க. இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா ஸ்கோப் என்னெல்லாம் வரும்? ஸ்கோப் பத்தி கேக்குறாரு. ஸ்கோப்பை பற்றி கேட்குறீங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜென்ரலாக எல்லா இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரியே தான் படிக்கணும். பேசிக் பேப்பர் எல்லாமே படிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் கம்பெனியில் எப்படி வேலை செய்யணும், அதுக்கு என்ன தகுதி வேணுன்றத நான் 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷத்தில் படிப்பீங்க. இது இப்போ படித்து முடித்ததும் எதை மாதிரி கம்பெனியில் வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, இந்தியா மாதிரி
கனிம வளம் நிறையா இருக்கிற நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான கனிம வளம் இருக்கிற நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் கம்பெனி வந்து உருவாக்க முடியும், உருவாக்கிட்டு இருக்காங்க, உருவாகிட்டு இருக்கு. இது மாதிரி கம்பெனியில் வந்து அதிகப்படியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பெட்ரோலியம் கம்பெனியில் வேலைக்கு போகலாம், ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம், பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போகலாம். அது மாதிரி நிறையா கம்பெனி, மருந்து கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம். அது மாதிரி நிறைய ஸ்கோப் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு கெமிக்கல் டிபார்ட்மெண்ட். சார், இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கணும்னா அவர்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளவு இருக்கணும் சார்? மெக்கானிக்கலுக்கு எப்படி கட் ஆஃப் இருக்கோ அதே மாதிரி தாங்க. இதில் என்ன ஒரு பெரிய இதுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலேஜில் மட்டும்தான் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும். எல்லா காலேஜிலும், தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எல்லா காலேஜ்லேயும் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, வேலைவாய்ப்புகள் இல்லைன்றதுனால இல்லை. இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணணும்னா, வச்சிருக்கணும்னா அதிகப்படியான லேபு தேவை. இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்ததுன்னா வெறும் கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், எல்லா கோர்ஸும் அவங்க கண்டக்ட் பண்ண முடியும். ஆனால் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி ஃபெசிலிட்டி இருக்கணும், அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் அதிகப்படியான முதலீடுகள் இருந்தால் தான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கை வந்து ரன் பண்ண முடியும். அதனால் வந்து குறிப்பிட்ட சில காலேஜில் மட்டும்தான், அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்ச சில நிறுவனங்கள் மட்டும்தான், கல்வி நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸை வச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ சில காலேஜெல்லாம் பார்ப்பீங்க, ஐஐடி, அண்ணா யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லாத, கோர் இன்ஜினியரிங் இல்லாத காலேஜ் பார்க்க முடியாது. பெரிய நிறுவனங்கள்லாம், மத்திய அரசு, மாநில அரசு இதனுடைய கல்வி நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் கண்டிப்பாக இருக்குங்க. சார், இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை இப்போ அரசு கல்லூரிகள்லாம் வந்து எவ்வளோ இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க, இப்போ பிரைவேட் காலேஜஸ்க்குலாம் எவ்வளோ இடம் ஒதுக்கியிருக்காங்க சார்? எல்லாமே அரசு ஐடி தான் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன சீட்டு ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி தான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கும் சீட்டு ஒதுக்குறாங்க. என்னென்னா குறிப்பிட்ட காலேஜில் மட்டும்தான், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 25 கல்வி நிறுவனங்களில் மட்டும்தான் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, எல்லா காலேஜ்லையும் இல்லை. அதுக்கு நான் சொன்ன காரணம் தான் வந்து மெயின் காரணம். தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்த நேயர் வணக்கம், என்ன படிக்கலாம்? ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் பாரதி, நான் பேசுறேன். சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம்மா. வணக்கம்மா, கேள்வி கேளுங்க சார். கேள்வி என்னன்னா, நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிட்டேன் சார். நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ரொட்டீன் ஒர்க்கை விட சேலஞ்சிங்கா ஒர்க் எடுத்து பண்ணா ரொம்ப பிடிக்கும் சார். கிளினிக்கல் ரீசர்ச், எம்எஸ்சி நர்சிங், அப்புறம் எம்பிஏ, இது 3 ஆப்ஷன் தான் எனக்கு தெரியுது. இது இல்லாம வேற ஏதாச்சும் இருக்குதா சார்? நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீன்றீங்க, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிட்டிங்களா, பண்ண போகிறீங்களா? முடிச்சிட்டவங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க. நீங்கள் வந்து விருப்பப்படும் பட்சத்தில், ஏன்னா நர்சிங் முடிச்சிருக்கிறதுனால கெமிக்கல் ஒரு மருந்து கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், வேலைக்கு ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து எல்லாமே வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமானது, கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது தான் மருந்து. அதனால் உங்கள் ஃபீல்டை வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் மருந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் மருந்து கம்பெனியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்த நேயர் வணக்கம், என்ன படிக்கலாம்? வணக்கம். வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? இல்லையா, அது ஏன் அந்த மாதிரி? உங்க கேள்வி மறுபடியும் கேளுங்க. தொடர்பில் இருக்கீங்க சார், சொல்லுங்க சார். சார், இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை மற்ற கோர் கோர்சஸ் படித்த மாணவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும், எந்த மாதிரியான படிப்புகள் வந்து இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் சார்? வித்தியாசம்ன்றதெல்லாம் இல்லைங்க. எந்த இன்ஜினியரிங்காக இருந்தாலும் எப்படி படிக்கிறோன்றது தான் முக்கியங்க. இது படித்தா வேலை, அது படித்தா வேலைன்றதெல்லாம் இல்லை, எப்படி படிக்கிறோம். யார் நல்லா படிச்சுட்டு வெளியே வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, எத்தனை பேர் வெளியே வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேலைவாய்ப்புகள் இருக்குதுங்க. அவங்களுக்கும் ஒன்றும் படிப்பு ரீதியாக இது வந்து கஷ்டமான சப்ஜெக்ட், அது வந்து ஈஸியான இதுன்றது அப்படிலாம் இல்லைங்க. படிக்கிறத பொறுப்பாக படிக்கணும், சின்சியராக படிக்கணும், வேலைக்கு ஒரு கம்பெனிக்கு சேர்கிற மாதிரி படிக்கணுங்க. இப்போ எங்கள் துறையை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ பெட்ரோலியம் கம்பெனியில் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னா, அவங்க படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலியம் சம்மந்தமான சப்ஜெக்டில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அப்படின்ற பட்சத்தில் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு போகலாம், பேப்பர் இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு போகலாம். இனி வரும் காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான எனர்ஜி வந்து டெவலப்மெண்ட் இருக்கிற பட்சத்தில் எனர்ஜி சம்மந்தமான சப்ஜெக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி படிக்கணுங்க.
யார் எந்த கல்வி நிறுவனங்களில் இதை மாதிரி சம்மந்தமான நம்ம ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி எப்படி க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி துறையில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கோர்ஸை வந்து எடுத்து படிக்கணுங்க. சரி, இப்போ தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்களே என்ன படிக்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். என்ன படிக்கலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பிஇ கெமிக்கல் என்ஜினியரிங் குறித்த அனைத்து கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஆலோசனை வழங்கி வருகின்றார் கெமிக்கல் என்ஜினியரிங் துறை தலைவர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். தொடர்ந்து பேசும். சார், இப்போ கெமிக்கல் என்ஜினியரிங் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்ட் டைமா ஆஃபர் பண்றாங்க. ஸோ பிரைவேட் காலேஜஸ்லாம் இந்த மாதிரி ஃபுல் டைம் இல்லை பார்ட் டைம் அவைலபிளா இருக்குங்களா சார்? குறிப்பிட்ட சில காலேஜில் வந்து பார்ட் டைம் இருக்குதுங்க. பார்ட் டைம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் போய் படிக்கிற மாதிரி சில காலேஜஸ்லாம் இருக்குதுங்க. சில இப்போ கல்வியில் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா